குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். NCERT syllabus 9th standard chapter 6ல exercise 6.1ல 5th question என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு அந்த டயக்ராமில் என்னென்ன கிவன் என்னென்ன ப்ரூஃப் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணுன்றத கொடுத்துருக்காங்க. POQன்றது லைன் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ORும் PQவும் பர்பண்டிகுலர். ORன்னா அது இந்த ஸ்ட்ரெயிட் லைன், அது எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய PQக்கு பர்பண்டிகுலராக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அது போக உங்கள் கொஸ்டினில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா OSன்றது ஒரு ரேனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், எண்டிங் பாயிண்ட் இருக்காது. ஸோ ரேனா என்ன, லைன் என்ன, லைன் செக்மெண்ட்னா என்ன அப்படின்றதுடைய ஷார்ட்டை நான் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் தெரியும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா OSன்றது இதுக்கும் இடைப்பட்ட ஒரு ரே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறோம். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஆங்கிள் ROS is equal to 1/2 into இந்த 1/2 காமனாக வருது, QOS மைனஸ் POS அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்துருக்கிறது தான் நமக்கு ஹிண்ட் பாயிண்ட். எது கொடுத்துருக்குறாங்களோ அதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ என்ன கிவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OR is perpendicular to PQ. ஸோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுவோம். ஸோ கிவன் என்னென்னு பார்த்தீங்கன்னா OR is perpendicular to என்னென்னு பார்த்தீங்கன்னா PQ. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ POR உடைய வேல்யூ 90 டிகிரி. ஸோ POR ஃபஸ்ட்டு இந்த சைடை பார்க்கலாம். ஸோ PORன்றது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஸோ இதை பேஸ் பண்ணி ஆங்கிள் POR நம்ம என்னென்னு எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. இப்போ இந்த POR நான் எப்படி எடுத்து எழுதலாம்? POS அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா SOR. இங்கே எப்படி கொடுத்துருக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆல்ஃபபெட்டை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வராது. ஸோ விச் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த POR நான் 2 ஆங்கிளாக பிரிக்கலாம். அதாவது இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ROS ஆட் பண்ணலாங்களா? ஸோ இதை எப்படி பிரிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ROS ப்ளஸ் இதை முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன இருக்குது? SOP அல்லது POS. கொஸ்டினில் எந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்குறாங்களோ அந்த ஃபார்மேட்டில் எழுதிடுங்க. இல்லைன்னா நோ ப்ராப்ளம், லாஸ்ட்டில் மாற்றி எடுத்து எழுதிக்கலாம். ஸோ POS. ஸோ ஆங்கிள் POS அதாவது இந்த ஆங்கிளை நான் இந்த ஆங்கிளாகவும் இந்த ஆங்கிளாகவும் பிரிக்கலாம் அப்படின்றது தான் சொல்கிறோம். ஆனால் ஆன்சர் என்ன தான் வரும்? 90 டிகிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நான் எதை வச்சுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூஃபில் என்ன கேட்குறாங்க? ROS லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இதுலேயும் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ROS மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். ஸோ ROS is equal to 90 டிகிரி. இந்த ப்ளஸ் அடுத்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் POS. ஸோ இதை ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இப்போ இந்த சைடு இருக்கக்கூடிய ஆங்கிள் பார்த்தாச்சுங்களா? இப்போ அதே மாதிரி என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா QOR. எப்படி நம்ம POR 90 டிகிரின்னு சொன்னோமோ அதே மாதிரி QORன்றதும் 90 டிகிரி தான். ஏன்னா அது பர்பண்டிகுலராக இருக்கிறதுனால. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் QOR is equal to என்னன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. இப்போ எப்படி போனதில் 90 டிகிரியை பிரித்தோமோ அதே மாதிரி இந்த QOR எப்படி எடுத்து எழுதலாம்? இங்கே பார்த்தீங்கன்னா QOR இருக்குது இல்லைங்களா, அதை QOS தோ இந்த ஆங்கிள். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா QOSனா எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஆங்கிள் வரும். ஸோ QOS இந்த ஆங்கிளிருந்து இந்த ஆங்கிளுக்கு என்ன பேர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ROS. ஸோ இந்த பெரிய ஆங்கிளிருந்து இந்த சின்ன ஆங்கிள் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு மீதி இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் கிடச்சிருங்களா? ஸோ இதை தான் நம்ம இந்த மாதிரி பிரித்து எடுத்து எழுத போகிறோம். ஸோ இதை எப்படி எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் QOS அதாவது பெருசாக இருக்குது பார்த்தீங்களா QOS மைனஸ் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ROS. ஸோ மைனஸ் ROS is equal to என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் தான் வரும் 90 டிகிரி. இப்போ இதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ROS தனியாக்க போகிறோம். ஆனால் அது எப்படி இருக்குது? நெகட்டிவில் இருக்குது இல்லைங்களா? ஸோ கண்டுபிடிக்க வேண்டியதோ இல்லை நம்ம வச்சுக்க வேண்டியதோ நெகட்டிவில் இருக்கக்கூடாது. அப்போ இதை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் என்ன வந்துடும்னா இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? QOS 90 இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா ப்ளஸ் 90ன்றது மைனஸ் 90 வந்துடும். இந்த மைனஸ் ROS அடுத்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ROS ஆங்கிள் ROS. ஸோ இதை நம்ம ரீரைட் பண்ணிக்கலாமா? எப்படி எழுதலாம்? மொத்தமாக லெஃப்ட் சைடை ரைட் சைடாகவும் ரைட் சைடை லெஃப்ட் சைடாக எழுதும்போது சிம்பிள் மாறாது. இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே நான் என்ன பண்ணுறேன், ரைட்டில் இருக்கிறதா அப்படியே லெஃப்ட்லையும் லெஃப்ட்டில் இருக்கிறதா அப்படியே ரைட்லையும் எழுதும்போது எந்த சிம்பிள் சேஞ்சும் இருக்காது. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ஒரே ஒரு டேர்மை மட்டும் நான் ரைட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அல்லது ரைட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டேர்மை மட்டும் நான் லெஃப்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன். சிங்கிள் டேர்மை நீங்கள் ஷஃபில் பண்ணும்போது சிம்பிள் மாறும். லெஃப்ட்டை ரைட்டாகவும் ரைட்டை லெஃப்டாகவும் எழுதும்போது சிம்பிள் மாறாது. ஓகேங்களா? ஸோ இதை நான் திரும்ப என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் சொல்லிட்டு 2 கிடச்சிருக்கு.
இருக்குது. வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், லெஃப்ட் சைடு ஈக்குவலாக இருந்ததுன்னா ரைட் சைடு ஈக்குவேட் பண்ணிடுவோம், ரைட்டுங்களா? ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரூஃபில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிள் ROS இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இது நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஈக்குவேட் பண்ணக்கூடாது. இன்ஸ்டெட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் ஈக்குவேஷன் 2. ஸோ அப்போ ஈக்குவேஷன் 1 என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ROS லெஃப்ட் சைடு ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது, டபுள் டைம்ஸ் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ROS இஸ் ஈக்குவல் டு, இந்த இடத்துல என்ன இருக்குதோ ஃபர்ஸ்ட் அந்த ஆன்சர் எடுத்து எழுதிடுவோம். 90 டிகிரி மைனஸ் ஆங்கிள் POS ப்ளஸ் அடிஷன் இல்லைங்களா? ஸோ ப்ளஸ் போட்டுட்டோம். இங்கே என்ன ஆங்கிள் இருக்குதோ அதாவது செகண்ட் ஈக்குவேஷனுக்கு உண்டான வேல்யூ எடுத்து எழுதுங்க. QOS மைனஸ் 90 டிகிரி. ஸோ ப்ளஸ் 90க்கு மைனஸ் 90 என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடுது. ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா ROS மட்டும்தான் இருக்கும். ஸோ ROSஐ மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் டு ஆப்போசிட் சைடில் வரும்போது டிவிஷன் சும்மா போடக்கூடாது. ஸோ மேலே 1/2 போடுங்க. இது ப்ராக்கெட்டை காமனாக போடுங்க. உங்களுடைய சொல்யூஷனில் ப்ரூஃபே எப்படி தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா காமன் ப்ராக்கெட்டில் தான் இருக்கும். ஸோ அப்போ மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூவை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுங்க, தட் இஸ் QOS மைனஸ் நெகட்டிவ் வேல்யூவை ரெண்டாவதாக எடுத்து எழுதுங்க, தட் இஸ் POS. ஸோ அவ்வளோதான் இந்த ப்ரூஃப். தேங்க்யூ.